பாத்திரத்தில் 1/2 கப் கோதுமை மாவு, இதுலேயே 1/2 கப் மைதா மாவு, இதுலேயே 1/4 கப் ரவை சேர்த்துக்கிறேன், 1/2 கப் சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஆப்ப சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அப்போ தான் இனிப்பு தூக்கி கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம அப்பம் சுட்டுடலாம். ரவையெல்லாம் நல்லா ஊறினா தான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த 1/2 மணி நேரம். நீங்கள் உடனே செஞ்சு உடனே ஊற்றினா அந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்காது. அதுக்காக தான். மாவு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த பக்குவத்தில் இருக்குது. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ மாவை எடுத்து இதில் ஊற்றிடலாம். நடுவில் நல்லா ஊற்றிக்கோங்க. தானே மேலே இருந்து வரும். மறுபடியும் ஒரு இது ஊற்றுறேன் பாருங்கள், எப்படி உப்பிட்டு வருவாங்க. பாருங்கள் எப்படி உப்பிட்டு வந்திருக்குன்னு. இப்போ திருப்பி போட்டலாம். அவ்வளோதான், நம்ம அப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குதுன்னு. நல்லா உப்பி வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம ஈவினிங் ஸ்நாக் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட், இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.